ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் நாம் பூனைகள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். ஆனால் பூனைங்க வெறிச்சு ஒரே இடத்த பார்க்க என்ன காரணம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்கள் சாய்ஸுக்கு விட்டு இருந்தேன். ஆனால் அதையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு என் சேனல் வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. பூனைகள் ஒரே இடத்தை எதுக்கு வெறிச்சி பார்க்குது? இதுக்கு சிலர் சொல்லும் விளக்கம், அந்த இடத்துல பேய் பிசாசு அல்லது ஏதாவது அமானுஷ்ய சக்தி இருக்கலாம். தீய சக்தி பூனை கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் அது வெச்ச கண்ணு வாங்காம ஒரே இடத்த வெறிச்சி பாக்குதுன்னு சொல்லுவாங்க. பூனைங்க பொதுவா கூரிய கண் பார்வையும் அபரிதமான மோப்ப சக்தியும் கேட்கும் திறனும் கொண்டவை. நம்ம கண்ணுக்கு சட்டுன்னு தெரியாத சிறிய ஈக்கள், எறும்புகள், பல்லி, பூச்சி இனங்கள், கொசுக்கள் கூட பூனையோட கண்ணுக்கு டக்குன்னு தெரிஞ்சு உடனே மறையும். இத பாக்குற பூனைங்க, இது என்னடா மின்னல் மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது உடனே மறைஞ்சு போயிடுச்சு, சரி இத பார்க்காம விடக்கூடாது, நல்லா கண்ணுல விளக்கெண்ணெய போட்டுட்டு பார்க்கலாம்னு அந்த இடத்த கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நாம அதை கூப்பிட்டு திசை திருப்பினா கூட அது நம்மள கண்டுக்காது. அங்க போனது என்னவா இருக்கும் அப்படின்னு கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். இத பார்த்து நாம சரி நம்ம வீட்டுல ஏதோ பேய் பிசாசு இருக்கும் போல, பெரியவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க அப்படின்னு லூசுத்தனமா யோசிச்சுட்டு பயந்து போயிருவோம். சரி, இதை தவிர வேறு எந்த காரணங்கள்னால பூனை இப்படி வெறிச்சி பார்க்கும்? சட்டுன்னு தோன்றி மறையும் லைட் சவுண்டு கூட பூனைகளுக்கு ஏதோ நடக்குது என்பதை உணர்த்தும். அதனால அப்படி தோன்றும் லைட் அண்ட் சவுண்ட் வந்த திசைய அது வெறிச்சி பார்க்க ஆரம்பிக்கும். இதனாலதான் அது லேசர் லைட் அடிக்கக்குள்ள அந்த இடத்தை ஆர்வமா பாக்குறது மட்டும் இல்லாம துள்ளி குதிச்சு அதை பிடிக்க முயற்சியும் பண்ணுது. திடீரென சூரிய ஒளி பட்டு ஏதோ நிழல் அசைஞ்சா கூட பூனைங்க அந்த இடத்தை கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கும். பூனைங்க மனிதர்களுக்கு தெரியாத தூண்டுதல்களை கூட கண்டறியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நிலநடுக்கம் மற்றும் ஏதாவது இயற்கை அழிவு வர்றதுக்கு முன்னாலே பூனைகளுக்கு தெரிஞ்சிரும். அதனால அவை இங்கும் அங்கும் ரெஸ்ட்லெஸ்ஸா ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றத நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பூனைங்க இந்த மாதிரி இடங்களை வெறிச்சு பார்க்கறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. அதாவது உடல் நலம் குன்றிய வயதான பூனைங்க இப்படி ஒரே இடத்துல பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதற்கு ஏற்படும் பார்வை சிக்கல், ஞாபக மறதி போன்றவைதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்ல போனா, திடீரென தெரிந்து மறையும் உயிரினங்கள், திடீர் சத்தங்கள், திடீர் என ஒளிரும் இடங்கள் அல்லது பொருட்கள், ஒரு இடத்தில் இருந்து வரும் வாசனை, சில அசைவுகள் போன்றவையும் வயதான பூனைகளுக்கு ஏற்படும் பார்வை சிக்கல் மற்றும் ஞாபக மறதி போன்றவையும் தான் இந்த மாதிரி பூனைகள் வெறித்து பார்க்க காரணம். அதனால நாம பேய் பிசாசை தான் பூனை பாக்குதுன்னு நினைக்காம, பயந்துக்காம பூனைகளை அது பாட்டுக்கு ஃப்ரீயா பார்க்க விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.